ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். சீரக சம்பாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். அது எப்படி கையில் அள்ளும்போது சோறு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு குக் பண்ண என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா காய்கறி வந்து பீன்ஸு, கேரட், தக்காளி, ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் சுடுதலை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கடல்பாசி, பட்டை, ஏலக்காய். குக்கர் நல்லா குக்கரில் தான் வைப்பேன். விசில் வைக்கலாம், இல்லை நார்மலாக வந்து தம் வைக்கிற மாதிரியும் வைக்கலாம். இந்த ரைஸ்க்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அது கட்டாயம் இருக்கும். நெய்யும் அதே ஈக்குவல் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். வாசம் வெளியேறின உடனேயே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம நல்லா வந்து ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இந்த ரைஸ்க்கு வந்து அந்த ஆனியன் வந்து ஃபுல்லாக குக் ஆகிருக்கணும். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா டீப்பாக குக் பண்ணிடுவோம். இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து சீக்கிரம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடும். அது தான் இந்த நம்ம வெங்காயம் வதக்கும் போதே கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் அந்த ஸ்மெல் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த பிரியாணியோட ஸ்மெல் நல்லாவே இருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வந்து வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ரைஸ் இங்கே நம்ம போடுற அளவு என்ன அப்படின்னா ஒரு விளக்கு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அது 1/4 படி அளவு தான் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு என்ன மெஷரிங் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். எப்பவுமே இஞ்சி பூண்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வதக்குறது நல்லது. எதுக்காக அப்படின்னா பேஸ் வந்து பிடிக்கும் இல்லை, அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தக்காளியோட அந்த ஜூஸ் வந்து இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தக்காளி வதங்கிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் பீன்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேரட், அது கூட நம்ம வந்து ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர். நான் பெருசு எடுக்கலை, சின்னதே எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு காய்கறி தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்து போட்டு நல்லாவே கிண்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஸ்பைஸியாக வைக்கல, ஏன்னா நான் பையனுக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிறனால. நார்மலாகவே காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ காயெல்லாம் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா லெமன் அரை லெமன் பிழிஞ்சிருக்கேன். கர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 அது ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் இருக்கும் இல்லையா, அதை தான் சேர்க்குறேன். நமக்கு வந்து 2 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குவான்டிட்டி கம்மி. நமக்கு வந்து ஒரு உலக்கு அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிறைய தேவைப்படாதனால நான் 2 ஸ்பூனோட நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடுதலாக போட்டுக்கலாம். ஸோ அது நம்ம கட் பண்ணி போட்ட காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நான் ஒரு உலக்கை எடுத்துருக்கேன்னா ஒரு விளக்கு சீரக சம்பாவுக்கு கட்டாயம் அதை விட 1.5 மடங்கு சேர்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர், ஒரு உலக்கு எடுத்திங்கன்னா 1.5 உலக்கு, படியில் எடுத்திங்கன்னா 1.5 படி, அவ்வளோதான் தண்ணி கணக்கு. சீரக சம்பா பொறுத்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா செய்யணும். நீங்கள் குக் பண்ண ப்ராசஸ் பண்ணும்போது தான் அரிசியை கழுவி ஊற வைக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஊற வச்சுன்னா அரிசி உடைய ஆரம்பிக்கும். நான் குக் பண்ண தாளிக்க ஆரம்பிக்கும் போது அரிசி சைடில் வந்து நான் களைஞ்சி ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே வந்து நான் கிண்டி விட்டுட்டு அரிசி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்கணும். நல்லா கிண்டி விடுச்சுக்கணும், உப்பு பார்க்கணும். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் உப்பு திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது உப்பு தெரியும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆனியன் ரைத்தா எப்போவுமே வந்து ஆனியன் ரைத்தா இல்லாமல் பிரியாணி சாப்பிட முடியாது. ஸோ வெங்காயம் ரைஸ் பார்த்திங்கன்னா தயிரும் கொஞ்சம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தயிரையே நான் தண்ணி கலக்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னா நேராக, ஏன்னா லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது நமக்கு வந்து தயிரில் இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தில் கூடிய தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். அதனால் வந்து நான் தயிர் வந்து கட்டியாகவே வச்சுருக்கிறேன், தண்ணிலாம் லூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது இப்படி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக மதியம் எடுக்கும்போது நமக்கு லிக்யூடாக இதுவாகும். பிரியாணிக்கு வந்து நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னா நான் கரண்டில் எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம அரிசி எடுக்கும்போதே ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழு பொழுன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இதுதான் வந்து ஜீரா ரைஸ்க்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். 2வது நம்ம வந்து 2 விசில் 3 விசில்லாம் கணக்கே கிடையாது. விசில் கூட இல்லாமல் விசில் எடுத்துகிட்டு கூட ஒரு 10 to 15 மினிட்ஸ் எனஃப், அதிகபட்சம் 10 மினிட்ஸ் போதுமானது.
ஏன்னா நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு தான் லிட் மூடுறதுனால நமக்கு அந்த சூடுலேயே பாதி வெந்துடும். தம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணணும். விசில் வந்து ஜீரா ரைஸை பொறுத்தவரை தீ கூட வைக்கக்கூடாது, தண்ணி நிறையா வச்சோன்னு குழஞ்சி போயிடும். ஸோ நமக்கு தண்ணி அளவாக வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உதிரி அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிரியாணி கிடைக்கும். ஜீரா ரைஸில் சிக்கன் பண்ணாலும் சரி, மட்டன் பண்ணாலும் சரி, அந்த மீட்டை நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் நார்மல் தம்லையும் பண்ண முடியும். நான் கையில் அளவு பார்த்தீங்கன்னா அது நல்லா உதிரியாக வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி